உங்களோட ஃப்ரெண்ட் ஆர்த்திக் தானே. இன்னைக்கு நம்ம நேட்டோட கண்டினியூ வீடியோ பார்க்க போறோம். ஸோ டோன்ட் மிஸ். நாங்கள் அப்படியே சாப்பிட போகிட்டோங்க. அப்பக பார்த்தா சிக்கன் பிரியாணி ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சுங்க. காம்போ ஆர்டர் பண்ணோங்க. அங்கே வந்து ராயப்பாஸ் கடையில் வாங்கினோங்க. செம்ம டேஸ்டாக இருந்துச்சுங்க. ஒரு பொடி பிடிச்சிட்டேங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. அப்படியே ஒரு டயர்டாகிடுச்சுங்க. பார்த்தீங்களா, பிரியாணி எல்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. லாஸ்ட்டுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. டயர்டாகிட்டேங்க. அப்படியே எனக்கு தூக்கம் வந்துடுச்சுங்க. அம்மா கிட்ட ஐஸ்கிரீமா ஐஸ்கிரீமா ஐஸ்கிரீமுமா நீ டென்ஷனாங்க. ஆனால் என் அம்மா ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடக்கூடாது, தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்லிட்டாங்கங்க. அப்படியே தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு மாசா நடக்கலான்னு நான் சுற்றிட்டு இருந்தேங்க. ரீல்ஸ் போடலான்னு. அப்படிங்க மாசாக்கா திரும்பியும் மாஸ்க் காமிக்கலான்னு எப்படி செம்மையாக எனக்கு போனீங்க. அப்படியே போக வழியில் சாக்லேட் கடை பார்த்தேங்க. அம்மா வேணாம், சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டா சளி பிடிப்புன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கே நான் வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு கடையை பார்த்தேங்க. அப்படியே போகிட்டேங்க போக ஸ்டேஷ்னரி கடையை பார்த்தேங்க. பார்த்தீங்களா, செம்மையாக இருந்துச்சுங்க. இங்கே ஃபுல்லாக காட்ஸு எல்லாம் இருந்துச்சுங்க. பார்த்தீங்களா, ஸ்டேஷ்னரி எல்லாம் பென்சில் அங்கேக்குள்ளே கை வச்சுங்க. என் அம்மா அதெல்லாம் தொலைகன்னு அசிங்கப்படுத்திட்டாங்க. அதுக்கே ஒரு அவமானம். திரும்பி தொட்ட அதெல்லாம் தொகாக திரும்பி வான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் நான் திரும்பி ஓடி வந்துட்டேங்க. தொடாடன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் இந்த பிரச்சனையை கூட்டிகிட்டே போனாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. சும்மா இங்கே நிறுத்திட்டீங்க. எதுக்கு ஐபேக்கோ பார்த்தீங்களா, டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஐபேக்கோ பக்கத்துலேயே அப்பா கேட்டாங்க. அவங்கள கடைசியில் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மை பார்த்தேங்க. அந்த கதவே என்னால் ஓப்பன் பண்ண முடியலைங்க. அதுக்கப்புறம் நடந்துகிட்டே இருந்த ஒரு கடையை சுற்றி பார்த்துட்டே இருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நான் சுற்றியே பார்த்துட்டீங்க. பார்த்தீங்களா, மால், ஹுஸ்ஸு, ஹெச்பி வேர்ல்டு என்னென்ன அங்கே எங்கே இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஃபோனு கடையை பார்த்தேங்க. அங்கே ஒரு ஃபோன் பண்ணேன். என் அம்மா உனக்கு எதுக்கு ஃபோனு, உனக்கெல்லாம் சின்ன பையன், நீ படிக்கணும், ஃபோனெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பலூன் இருக்கு இல்லைங்க, அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஸ்டுடியோ 7 நானும் பயப்பட்டுட்டு பலூன் உடஞ்சிக்கணும்னு திரும்பி பண்ண கட்டணும்னு. அதாங்க பார்த்தீங்களா, பலூனு தொட்டுன்னு பயந்துட்டு இருந்தேன். அதே ரொம்ப தொட்டுட்டாங்க. இப்போ அறிவாளி ஆகலான்னு புக்கு ஸ்டோர் கிட்ட பார்த்தா ஒன்றுமே புரியலை. என்னைக்குன்னு ஒன்றுமே புரியலை. உள்ளே சுற்றி பார்த்துட்டு வந்தேங்க. ஒன்றுமே புரியலை என்னைக்குன்னு. பார்த்தீங்களா, ஒன்றுமே புரியலை. என்ன இங்கிலீஷா இல்லை கபடியான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ரூம்குள்ளே எட்டி பட்டங்க. அது என்னன்னா ஸ்பார்க்கு. அது ஒன்றுமே இல்லைங்க. சும்மா எட்டி பார்த்துட்டு இருந்து கதவை ஓப்பன் பண்ணலான்னா என் கை போச்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்பாவை நாங்கள் சுட்டி போட்டுட்டு இதோட கண்டினியூ வீடியோ நாளைக்கு பாட்டுங்க. அதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.